irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திமுக ஆட்சியில் கொடுங்கோன்மை நிலவுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த நாட்டில் சட்டமும் இல்லை, அதுக்கு இடமும் இல்லை, இங்கே சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் அவங்க செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் தான் பேச விடுவாங்க. அவங்களுக்கு எதிரானவங்க குறவழியை நெரிச்சு கொள்வாங்க. இதுதான் இங்கே இருக்கிறது. இவங்க ஆட்சி முறையே இப்படித்தான். ஆனால் வெளியில் நாங்கள் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம்லாம் வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. இது என்னமோ புதுசாக வள்ளூர் கூடத்தில் போராடுறோமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டம் பண்ணிருக்கோம். அனுமதிச்சிருந்தா நாங்கள் அழகாக போராடிட்டு போயிருக்க போகிறோம். எங்கள் கருத்து என்ன, கோரிக்கை என்ன, அவ்வளோதானே. அதை போராட விடாம தடுக்கும் போது நமக்கு ஒரு ஐயம் வருது பாருங்க, ஒரு சந்தேகம் வருது பாருங்க. என்ன பிரச்சனை? அப்ப அதுல அங்க என்ன நடக்குதுங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் அதை மறைக்க பாக்குறீங்க? தேசிய மகளிர் ஆணையம் கையில் எடுத்திருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகளை நீதிமன்றமும் தானா வழக்கு எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நம்புறேன், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, பாப்போம். ஆளுநர்கிட்ட அவர் தமிழக வெற்றிகளுக்கு அது பயன் தராது தம்பி. ஏன் அவரை போய் நம்ம, அதாவது அவரால் தான் இவ்வளவு பிரச்சனையே. பல பல்கலைக்கழகங்களுக்கு, அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, அண்ணாமலை, மதுரை காமராஜர், கோவை பாரதியார், இங்க இருக்கிற சென்னை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம், எதுக்குமே துணைவேந்தர் போடப்படாத காரணமே அவர் தான். மாநில அரசு ஆளுநரை குற்றம் சாட்டுறாங்க. துணைவேந்தர் நியமனத்தில் இவர் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதுதான் அதை மாநில அரசு சொல்லக்கூடாது. நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க. இவ்வளவு பெரிய மக்களால் நிறுவப்பட்ட இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்ச நீங்க, அவர் ஒரு நியமன உறுப்பினர், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னா அப்புறம் எதுக்கு இந்த அரசு? இது என்ன, எப்படிப்பட்ட ஜனநாயகம் இது? எப்படி எங்களுக்கு மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் எங்கன்னு கேட்க வேணாமா? இந்த உரிமையை கூட பெற்று தராம நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அந்த துணைவேந்தருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? சரி, யார் காசு? இந்த பாதிக்கப்பட்ட இந்த தங்கச்சி, அப்பனா, தகாச்சி ஏன் காசு? இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? அப்புறம் என் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு என் மக்களின் நலனுக்கு எனக்கு கையெழுத்து போட மாட்டேன் நீ. கடைசியாக உங்களுடைய போராட்டம் இந்த விஷயம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு போராட்டம் தொடர்பா. தமிழகம் சேஃப்டியா இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் உங்களை சம்பந்தமா மன்னிப்பு கேட்டீங்க அப்படி இப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது எப்படி? அது ஒரு நான் நகைச்சுவையா பாக்குறேன். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ காமெடி பண்ணி தலையிறாப்ல. மன்னிப்பு கேட்கணுங்க அவசியம் எனக்கு ஏன் வருது சொல்லுங்க? இவரா என்ன ஏத்து போய் நான் வேற வேலை செய்யறது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா? ஏதோ அவர் பேசிட்டு இருக்கிறார், அவ்வளவு. அவர் போய் என்ன பேசுறது? நன்றி சார். irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.